Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு ஒரு அருமையான மட்டன் மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு தான் மட்டன் எடுத்துர்க்கேன். இதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஒரு பிரஷர் பேன்ல சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நம்ம எண்ணெயில டைரக்டா இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறதுனால நல்ல தீயை குறைச்சு வச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இத லேசா வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். இதையும் வதக்கி விட்டுறலாம். நீங்கள் வெங்காயம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிக்காது. நம்ம டேரெக்டாக சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் தெரிக்கும். இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்ல ஒரு நிமிஷம் அதிலேயே வதக்கி விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காமல் டேரெக்டாக வதக்கையில் பார்த்தீங்கன்னா மட்டன் உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸோடு கிடைக்கும். இப்போ நம்ம இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்தா போதும். இதில் மிளகாயோட காரம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் அப்படிங்கிறதுனால 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ், ஒரு சின்னதாக ஒரு லெமன் எடுத்து அதில் ஒரு 1/2 மூடி சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தயிர் கிடையாது, லெமன் ஜூஸ் மட்டும்தான். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இதுக்கு நிறைய சேர்க்கணும்ல, மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இதை மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 12 நிமிஷம் மிதமான தீயில வேக வச்சுக்க போகிறேன். நீங்கள் விசில் வைப்பீங்க அப்படின்னா எத்தனை விசில் வழக்கமாக வைப்பீங்களோ அதை விட ஒரு விசில் கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை திரும்பவும் ரோஸ்ட் பண்ணுவோம். இது வேகட்டும், நம்ம மசாலா தயார் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு எடுத்திருக்கேன். இதுக்கு மிளகோட காரம் தூக்கலாக இருக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இதோட 4 துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கணும். சேர்த்து வறுத்து திரிச்சுக்கலாம். நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் தனியாக திரித்து வச்சுருக்கிறதுனால இந்த தூளை சேர்த்துக்க போகிறேன். இதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த பொடி இல்லாட்டி நீங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஃப்ளேவருக்காக ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம். குறைஞ்ச தீயில நல்ல செவந்து வரணும், அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஒரு 10 போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நிறைய சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கருவேப்பிலோட வாசம் தான் தூக்கலாக இருக்கும். நமக்கு மிளகோட ஃப்ளேவர் தான் தூக்கலாக இருக்கணும். இந்த மாதிரி கருவேப்பிலை மொறுன்னு பொரிஞ்சாக்கில் நம்ம எடுத்து திரிச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வெந்துட்டு அதில் உள்ள தண்ணி அப்படியே இருக்கட்டும். தண்ணி நிறைய இருந்ததுனாலும் நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், இதுக்கு பூண்டு சேர்க்க வேண்டாம், சின்ன வெங்காயம் தான். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப பொடியாக கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே கரைஞ்சி உருவே இல்லாமல் போயிடும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் மட்டனோட சேர்ந்து ரோஸ்ட் ஆக்கையில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும், பச்சை வாடை தான் போகணும், உங்களுக்கு மொறுன்னு வரக்கூடாது. இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துடலாம். அதில் மசாலா அந்த தண்ணி எது இருந்தாலும் அதோட சேர்த்துக்கோங்க. தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணி கொஞ்சம் இஞ்சி வரட்டும், அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சிடலாம். தண்ணி நல்லா இஞ்சிட்டு நீங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு திரிச்சிருந்தீங்கன்னா இந்த பொடி சேர்க்க வேண்டாம். அப்படி திரிக்கலைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம திரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா மிளகு ஜீரகம், அதையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம எடுத்திருந்த 1 டேபிள் ஸ்பூன் இந்த 300 கிராம் மட்டனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம், மிளகோட காரம் தான் தூக்கலாக இருக்கணும். இதை வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைங்க. குறைஞ்ச தீயில தான் இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் விட்டுருக்கோம். இதை அப்படியே எடுத்து வைக்கக்கூடாதுங்க. இதில் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு நல்ல தீயை கூட்டி வச்சு ஒரு 20 செகண்ட் இல்லது 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்குங்க. இப்படி வதக்குனா தான் நமக்கு அந்த எதிர்பார்த்த அந்த மட்டன் மிளகு வறுவலோட ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சதோடு இறக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மிளகு வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.